மத்தேயு தினம் நமக்கு கொடுத்ததான தலைப்பு கிறிஸ்துவே ரட்சிப்பின் வெளிப்பாடு என்றதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திருவசனமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 4:15 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும்படியாக தேவாதி தேவன் இந்த உலகத்திலே மானிடனாக அவதரித்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் வந்ததான நோக்கமானது பாவிகளாக இருக்கின்றதான நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, பரமனை சேரும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை அவர் மூலமாக வெளிப்பட்டதான காரியத்தை தான் நாம் இந்த நாளிலே இந்த வசனத்தில் இருந்து குறிப்பாக தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இந்த வசனம் துவங்குகிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பின்பதாக அவர் பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகின்றார். இந்த வனாந்திரத்திலே அவர் பிசாசானவரால் சோதிக்கப்படுகிறதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆக இவர் சோதிக்கப்படுகின்றதான நிகழ்வுகளை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அந்த 11ஆவது வசனத்தில் அவருடைய ஊழியத்தின் காரியங்களை தொடர்ந்து அவர் துவங்குகின்றார். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆவது வசனத்திற்கும் 12ஆவது வசனத்திற்கும் இன் பிட்வீன் கேப் எவ்வளவு தெரியுமா? நியர்லி 1 இயர், ஒரு வருஷ காலம் இதனுடைய காலகட்டமாக காணப்படுகிறது. இந்த நாட்களை குறித்து யார் எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம்னா யோவான் எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பகுதியிலிருந்து அவர் துவங்கி 4ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ளதான பகுதியை நீங்கள் வேதத்தில் இந்த பகுதியோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த வரை அந்த அப்படியே வரிசையாக வருகின்றதான காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ என்ன நடக்குது? இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறுகின்றார். அவர் யோவான் சமூகத்திலே ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு அவர் நேராக எங்கே போகிறாரு? நேர கானா ஊருக்கு போகிறாரு. கானா ஊரில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன நடக்குது? திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் அவர் அற்புதத்தை செய்கின்றார். அந்த திருமணத்தில் அவர் அற்புதம் செய்த பின்பதாக நேர எங்கே போகிறாரு? கப்பர்நகூமுக்கு போகிறாரு. கப்பர்நகூமில் போய் அவருடைய ஊழியத்தின் காரியத்தை துவங்குகின்றார். சில நாட்கள் மாத்திரம் அங்கே இருக்கிறாரு. திரும்பவும் எருசலேமில் தேவாலய பண்டிகையானது வருகிறது. ஆக எருசலேம் தேவாலய பண்டிகைக்கு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்டிகைக்கு நேராக கீழே வராரு. நேர கீழே பண்டிகைக்கு வந்துட்டு பண்டிகை முடித்து தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது முடிந்த பின்பதாக நேர அவருடைய ஊழியத்தின் காரியத்தை துவங்குகின்றார். அந்த காரியங்களைத்தான் நாம் திருமறையை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய பயணமானது இதை யோவான் மாத்திரம் எழுதுகின்றார். 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா சமாரியா ஊர் வழியாக யார் போறா? இயேசுவானவர் போகின்றார். இந்த சமாரியா ஊர் வழியாக அவர் கடந்து போகின்ற பொழுது இயேசுவானவர் புறச்சாதியாராக ஒருவேளை காணப்பட்டதான ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இன்னும் தேவ ஜனம் என்று சொல்லிவிட்டும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட சம்பந்தம் இல்லாத ஜனங்களாக இருப்பவர்கள் சிலர். இந்த கேட்டகரி 2வது கேட்டகரியாக இருக்கிறாங்க. சமாரியர்கள் என்று நாம் சொல்கிற பொழுது இந்த சமாரியர்கள் கலப்படமானவர்கள். தே ஆர் த ஹெல்னிஸ்டிக் ஜூஸ் என்று சொல்லி தான் திருமறை சொல்கிறது. இவங்க கலப்படமானதான யூதர்களாக இருக்கிறதுனால இந்த யூதர்கள் ஒருபோதும் அந்த சமாரியர்களோடு கூட என்ன செய்ய மாட்டாங்க? ஐக்கியம் கொள்ள மாட்டாங்க, சம்பந்தம் கொள்ள மாட்டாங்க. இவங்க எப்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டதாம்?
பாபிலோன் தேசத்தில் உள்ளதான ஜனங்கள், மீதியான ஜனங்கள் வந்து இருந்தாங்க. அசிரிய தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் எல்லாரும் வந்து எங்கே இருந்தாங்க? இங்கே இஸ்ரவேலில் வச்சுட்டு சிறை பிடிச்சு மற்ற எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. அந்த சிறை பிடிச்சு கொண்டு போனதான ஜனங்கள் ஒரு பக்கம், இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டதான ஜனங்களோடு கூட இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? பின் வருகின்றதான நாட்களில் அவங்க கலந்து கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு சமாரியர்கள் என்று பெயர்படுகிறது. அந்த சமாரியா என்றதான பகுதியே அவர்களுக்கு தலைநகரமாகவும் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால் அந்த பெயரே அந்த முழு பகுதிக்கும் சமாரியா என்று சொல்லி வழங்கப்பட்டதான காரியம். இந்த சமாரியர்களோடு கூட ஒருபோதும் யூதர்கள் என்ன செய்கிறதில்லை, ஐக்கியப்படுவதான காரியம் இல்லை என்பதை நம்ம திருமறையிலே பார்க்க முடிகிறது. ஆக இயேசுவினுடைய இந்த ஊழியமானது ஆண்டவரை அறிந்திராததான சூழ்நிலையோடு கூட காணப்பட்டதான இந்த மக்கள் மத்தியில் அவருடைய ஊழியம் நடைபெறுகிறது. இந்த ஊழியத்தின் காரியத்தின் மூடாக என்ன நடக்குது? முழு கிராமமும் ஆண்டவருக்குள்ளாக வருகிறதை நாம் திருமறையிலே வாசித்து பார்க்கிறோம். இந்த முழு கிராமத்தினரும் ஆண்டவராகிய கர்த்தரை பார்த்து சொல்கிறார்கள், இவர்தான் உலக இரட்சகர் என்று சொல்லி அங்க இயேசுவானவருக்கு பெயர் கொடுக்கப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் திரும்பவும் எங்க போறாரு? கானா ஊருக்கு போறாரு. கப்பர்நகூமில் போய் அவருடைய ஊழியத்தின் காரியத்தை துவங்குகின்றார். அந்த கப்பர்நகூமில் ஊழியம் செய்கின்ற பொழுது அவர் நப்தலி பகுதியிலே சென்று அவர் ஊழியம் செய்ததான காரியங்களைத்தான் இந்த 15ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் காரியம் இயேசு வாழ்க்கையிலே நிறைவேறிற்று என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. இது முழுவதுமாக இஸ்ரவேல் தேசத்தாரை சேர்ந்ததுதான். ஆனால் வசிக்கின்றதான ஜனங்கள் புறஜாதியாராக இருக்கின்றவர்கள். இந்த புறஜாதியார ஜனங்கள் இருக்கின்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை தான் நம்முடைய திருச்சபை இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றதான வேத பகுதியாக நம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இப்போ என்ன நடக்குது? இந்த பகுதியில் ஒரு எந்த விதமான தீர்க்கதரிசியும் கடந்து செல்லவில்லை. திருமறையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அதே போல எந்த தீர்க்கதரிசியும் நாசரேத்திலிருந்து எழும்பினதும் இல்லை. அதனால எனவே தான் இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் தீர்க்கதரிசியா எங்கிருந்து வராரு? அவர் நாசரேத்திலிருந்து வருகிறார். நாசரேத்திலிருந்து தீர்க்கதரிசி எழும்பக்கூடுமோ என்கின்றதான சந்தேகம் அவர்களுக்குள்ளாக வருகிறது. இவருடைய வாழ்க்கை தேவ ஜனம் இல்லாதவர்களானபடினால் அது ஒரு இருண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான ஒரு நிலை. இவருடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளையும் கடவுளுடைய பிரத்யேகமான வார்த்தையை பெற்றிராத மக்களாக காணப்படுகின்றார்கள் என்பதை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே தான் ஏசாயா பக்தன் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆகிலும் அவர் செபுலூன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை ஆகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே, யார் காலத்தில்? இயேசு நாட்களில் தேவன் என்ன செய்ய போகிறார்? மகிமைப்படுத்த போகிறார். அதான் சொல்றாரு, பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் என்ன உதித்ததாம்? வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில பிரகாசித்தது என்பதான காரியத்தை நாம் திருமறையிலே வாசிக்கிறோமே. இந்த காரியம் இயேசு நாட்களிலே இயேசு வாழ்க்கை மூலமாக அவருடைய ஊழியத்தின் காரியத்தின் மூலமாக நிறைவேறிற்று என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு பொய்யான ஒரு ஒளிக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்ததான ஜனங்கள். ஏன்னா யாராவது கேட்டா நீங்க இருளுக்குள்ளாக இருக்கிறீங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க நாங்க எங்க இருக்கிறோம், நம்ம வேர் அண்டர் த லைட், நாங்க வெளிச்சத்தின் கீழாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பாங்க. உண்மையும் அதுதான். ஆனால்
நம்ம திருமறையானது நமக்கு காண்பிக்கிறது. இவங்க எந்த வெளிச்சத்தில் இருந்தாங்க? ஒரு பொய்யான ஒளிக்குள்ளாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய நிலை தேவ பார்வையில் எப்படி இருந்தது? இருளான நிலையாக காணப்பட்டிருந்தது. இப்படி இருளான நிலைமையில் காணப்பட்டிருந்ததான இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் மெய்யான ஒளியான தேவன் கடந்து வந்து பரம தேசத்தின் வழிக்குள்ளாக அவர்களை நடத்தும்படியாக, பரிசுத்த வழியிலே அவர்களை நடத்தும்படியாக, அவருடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படும்படியாக வந்ததான நாள்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கிறது. அப்போ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த காரியங்களைத்தான் நம்ம ஒவ்வொரு வருஷந்தோறும் நாம் என்ன செய்கிறோம்? ஆசரித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பொய்யான ஒரு ஒளியின் காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மெய்யான ஒளி ஆகிய கிறிஸ்து இயேசுவானவர் நமக்குள்ளாக வந்து விடுவார் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து பெருக முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது கூறுகின்றார் பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 82ஆம் சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். என்ன சொல்றாரு? அவங்க வாழ்க்கையில அவங்க பொய்யான ஒரு ஒளிக்குள்ளாக இருக்கிறோம், நாங்கள் இன்னும் மெய்யான ஒளிக்குள்ளாக வந்துவிடவில்லை என்றதான நிலையே அவங்க வாழ்க்கையில் அந்த அறிவின் அனுபவம் இல்லை, தேவனை பற்றினதான உணர்வின் அனுபவம் இல்லை. எனவே தான் சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதா? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க வெளிச்சத்தில் இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில நாங்க நல்லவர்களாக இருக்கிறோம், ஆனா தேவனுக்கு முன்பதாக அருவருக்கத்தக்கதான ஜனமாக காணப்படுகின்றவர்கள். சொல்றாரு, தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் என்ன நடக்குதா? அசைகிறது என்று நாம் திருமறையை வாசித்து பார்க்கின்றோம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம், தேவனற்றவர்களாக எப்போ ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அந்தகாரத்தின் தன்மையோடு கூட காணப்படுகிறதை தான் நம்முடைய திருமறையானது நமக்கு கற்றுத்தருகிறது. பரிசுத்த பவுலடியார் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்றார் பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, முற்காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அந்தகாரமாக இருந்தீர்கள். அப்போ அந்த அந்தகாரத்தின் நிலையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயேசு நமக்கு உள்ளாக வருவதற்கு முன், இயேசு வந்த பின்பதாக என்று பிரிக்கப்படுகிறது இல்லையா? எப்படி நம்ம ஏடி பிசி என்று சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம ஏராவை நம்ம பிரிக்கின்றோமோ, அதே போல ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பின்பதாக என்றதான 2 வகையான குறிப்புகளாக தேவன் நம்முடைய மக்களை பிரிக்கின்றார். அந்த அனுபவத்தோடு கூட தான் பவுல் சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தீங்க? இப்போ வெளிச்சத்திற்குள்ளாக இருக்கிறீங்க, ரைட், ஆனா முன்னாடி எப்படி இருந்தீங்க? அந்தகாரத்திற்குள்ளாக இருந்தீங்க. அதான் சொல்றாரு, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். என்றால் என்ன? இந்த வெளிச்சத்தை எந்த காலகட்டத்திலையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இந்த வெளிச்சம் தான் உங்களை நித்தியத்திற்கு நேராக கொண்டு செல்லக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையில நாம் தேவனுக்குள்ளாக வெளிச்சத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன? It was the purpose and plan of God என்றுதான் திருமறை சொல்லுகிறது. அதுதான் கடவுளுடைய திட்டமும் நம்முடைய வாழ்க்கை குறித்ததான முழு தீர்மானமாக காணப்படுகிறது. என்ன? நாம் வெளிச்சத்தின் மக்களாக இந்த உலக வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது. 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. எப்போ எழுந்திருக்க முடியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது சொல்றாரு, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன செய்யுங்க? உடன்படாமல். உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவை அறிந்து கொண்டதான நாட்களுக்கு முன்பதாக ஒரு எவ்விதமாக நீங்கள் வாழ்ந்திருந்திருக்கலாம், அது வேறு காரியம். ஆனா கிறிஸ்துவை என்றைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கின்றதான ஒரு நிலைக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டால் உங்க வாழ்க்கையில என்ன காணப்பட வேண்டும்? கனியின் ஜீவியம் காணப்பட வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க உடன்பட்டு விடாதிருங்கள். அவைகளை என்ன செய்யணுமா? பிரியமானவனே, பிரியமானவளே என்று சொல்லி என்ன செய்யணும்? இசைந்து போக வேண்டும். அப்படிதானே? என்ன செய்யணுமா? கடிந்து கொள்ளுங்கள்.
ஒருவேளை உங்க வாழ்க்கையில இது தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக இது அந்தகாரத்தின் காரியங்கள், அந்தகாரத்தினுடைய பேச்சுகள், அந்தகாரத்தினுடைய செய்கைகள் என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்களானால் அதை கடிந்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கின்ற பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் கொண்டு செல்லும்படியாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, தூங்குகிறதான நீ விழித்து எதை எந்திரிக்கணுமா, மரித்தோரை விட்டு என்ன செய், எழுந்திரு. நம்ம வாழ்க்கையில நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியம் அந்தகாரத்திற்குள்ளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நாளும் கிறிஸ்துவை உணர்ந்து பார்க்க என்னால் இயலாது. கிறிஸ்துவனுடைய ஒளிக்குள்ளாக என்னால் வர முடியாது. பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீயிடத்துல போய் இயேசுவானவர் பேசிட்டு இருக்கிறார். அந்த அம்மாவும் சாதாரணமா பேச தொடங்குறாங்க, இவரும் பேச சாதாரணமா தான் தொடங்குறாரு. அப்படி பேசிக்கொண்டே இருக்கின்றதான சமயத்தில் நம்ம திருமறையை வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏம்மா உனக்கு இங்க தண்ணி எடுப்பதற்காக ஒவ்வொரு தரம் வருகிறாயே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும், தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கின்ற தண்ணீர் ஒன்று இருக்கிறது, அந்த தண்ணீர் இலவசமான தண்ணீர். அந்த தண்ணீரை ஒரு மனுஷன் குடிக்கின்ற பொழுது அவன் வாழ்க்கையில ஒரு காலமும் தாகப்படுவதில்லை. அப்படி என்றால் என்ன, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில அவள் கிறிஸ்துவிலே அவள் நிலைத்திருக்க வேண்டும், தேவனை அவள் அறிந்து கொள்ள வேண்டும், மெய்யான ஒளிக்குள்ளாக அவள் வந்துவிட வேண்டும் என்றதான நோக்கத்தோடு கூட ஆண்டவருடைய திட்டத்தின் தீர்மானங்களும் அவள் மூலமாக செலுத்தப்படுகின்ற பொழுது அவள் சொல்றா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையின் காரியங்களை அறிந்திராதவர் என்றதான நிலையில இயேசு இடத்துல பேசுறான். இயேசு அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, உனக்கு இந்த நிலைமையில் இருக்கிற, உனக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இப்போ நீ யார் என்பதை தெளிவாக அவளுக்கு காண்பிக்கின்ற பொழுதுதான் இவருடைய வாழ்க்கையினுடைய நிலையானது முற்றிலுமாக உடைக்கப்பட்டதான ஒரு பாத்திரமாக மாற்றப்படுகின்றது. அப்போ எப்போ ஒரு நபருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டதான பாத்திரமாக மாற்றப்படுகின்றதோ அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவின் சுவாபத்தை சரியான பிரகாரமாக என்ன செய்ய முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒருவேளை உங்களை நீங்க தூங்குகின்றவர்களாக, மரித்து போனதான நபர்களாக, ஒருவேளை அதோடு கூட இணைந்தவர் ஒரு வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியம் காணப்படும். பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்டதான நிலையை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் சூழலை மாற்றக்கூடியதான தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த அம்மா சாதாரணமா நினைச்சிட்டு அவர்கிட்ட பேசுறாரு, ஆனா அவருடைய உன்னதமான அந்த திட்டத்தின் காரியங்களை, ரட்சிப்பின் மகத்துவத்தின் காரியங்களை பேச பேச அவருடைய வாழ்க்கையின் சூழலை முழுவதுமாக மாற்றப்படுகிறது. என்ன செஞ்சா, நேர குடத்தை வச்சுட்டா ஊருக்குள்ள போனா, ஊருக்குள்ள போய் ஜனங்களை பார்த்து சொல்றா, என்ன பற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் மேசியாதானோ என்று பாருங்கள். ஒருவேளை அவருடைய வருகையானது யார் என்று புரியவில்லை. ஆனா இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் தான் அவர் என்று சொல்லிவிட்டார். ஆனா இந்த அம்மா போய் சொல்றாங்க, அவர் மேசியாதானோ என்று பாருங்கள். இப்போ கிறிஸ்து ரட்சிப்பின் காரியத்தை வெளிப்படுத்துகின்றதான ஒரு நேரம் வந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் வராங்க, வந்து பிரசங்கத்தை கேட்கிறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, நீ சொன்னதுனால இல்லம்மா, நாங்களே அவரை கண்டு கேட்டு அறிந்தது நிமித்தமாக இவர்தான் மெய்யான உலக ரட்சகர் என்பதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த ஜனங்களுக்கு இவர் ரட்சிப்பினுடைய வெளிப்பாட்டின் காரியங்களை தெளிவாக ஜனங்களுக்கு கூறப்படுகின்றதன் மூலமாக இவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையானது முற்றிலுமாக மாற்றப்படுகிறதே. அதைத்தான் பவுலடியார் சொல்கிறார், உன்னை பிரகாசிக்கின்றதான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய சமூகத்தில் எழுந்து வாருங்கள். எங்கிருந்து எழுந்து வரணும், மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார், பிரகாசிப்பார் என்பதாக நம்ம திருமறையை வாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த மேன்மையான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். ஏசாயா பக்தன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? 42ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆண்டவருடைய உன்னதமான திட்டம் இந்த
கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையில எவ்விதமாக நிறைவேறிற்று, அவரை கொண்டு தேவன் என்னெல்லாம் செய்கின்றார் என்பதை மிக தெளிவான முறையில் 2 வசனங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டார். என்ன சொல்லப்பட்டிருக்குது? இவர் குருடருடைய கண்களை திறக்கவும். அப்படின்னா என்ன? பார்த்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் பார்க்க தான் செய்யறாங்க. ஆனா தேவ ஒளியை பெற்றிராத மக்கள், தேவ இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவ வெளிச்சத்திற்குள்ளாக ஜனங்கள் அறிந்திராத மக்களாக இருக்கிறதுனால் இவர்களுடைய வாழ்க்கை குருடராக காணப்படுகிறார்கள். அதனால்தான் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது, இவர் குருடருடைய கண்களை திறக்கின்றதான ஆண்டவர். அது மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்டதான கட்டுகளிலிருந்து விடுவிக்கின்றதான ஆண்டவர். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? இருளிலே சிறைச்சாலையிலே காணப்படுகின்றதான நபர்களை விடுவிக்கின்றதான தேவனாக காணப்படுவார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய எல்லா விதமான பாவ நிலைகளிலிருந்தும் நம்மை ரட்சித்து நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மை விடுவித்ததான ஆண்டவராக காணப்படுகின்றார். என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்வேன் என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிந்திராத ஒரு காலத்திற்கு முன்பதாக ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியராக, ஒரு இந்துவாக காணப்பட்டிருந்ததான காலங்கள் உண்டு. பலவிதமான வைதீகமாக ஒருவேளை குடும்பத்தில் எல்லா காரியத்திலையும் எங்கள் அம்மாவுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது விரதம் இருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் விரதம் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையோடு கூட வளர்க்கப்பட்டதான நிலைமைகளும் உண்டு. 2 முறை சபரிமலைக்கு என்ன செஞ்சிருக்குது, மாலை போட்டுட்டு நேராக போய் என்ன செஞ்சிருக்குது, அங்கே போயிட்டு வந்ததான ஒரு அனுபவம் உண்டு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கோயில் காரியங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அந்த இடங்கள்ல எப்படியாகிலும் ஒருவேளை மீட்பு உண்டாகாதா, இந்த இடத்துல குளிச்சா மீட்பு உண்டாகாதா என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று வந்ததான காரியங்கள் உண்டு. பில்லி சூனிய கட்டுனால குடும்பத்தில் ஒருவேளை பாதிக்கப்பட்ட பொழுது, அந்த பில்லி சூனிய சூழ்நிலைகளால் ஒருவேளை அகப்பட்டதான அந்த அனுபவத்தில் இருந்த பொழுது வாழ்க்கையின் நிலைமை முழுவதுமாக இருண்ட நிலைமையாக மாற்றப்பட்டதான சூழ்நிலை. வீடெல்லாம் நல்லா பூட்டி இருக்கும், நல்லா பூட்டி உள்ளே இருக்கின்ற பொழுது ஏவல் பண்ணப்பட்டதான முட்டை நல்லா அதில் குங்குமம் எல்லாம் தடவி என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதுவும் 40 நாளுக்கு மேலே மந்திரிச்சதான முட்டைனா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ நல்லா ஸ்மெல் அடிக்கும்னு பார்த்துக்கோங்க. அது வந்து உலகம் என்ன. அது பிறகு எங்கள் அம்மா தான் போட்டு என்ன செய்வாங்க, என்ன தொட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தா பயங்கரமான பருக்கள் வர தொடங்கிச்சு, பெரிய பெரிய பருக்களாக வர தொடங்குச்சு, கீழே உட்கார முடியாது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்ததான சமயத்தில் திடீரென்று ஒரு நாளில் என்னுடைய தூரத்து உறவினராக இருந்தவர்கள், அவங்க கிறிஸ்தவங்க, 2 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்கிறப்போ நிலையை பார்த்துட்டு சொன்னாங்க, இப்படி இந்த நாளில் முழு இரவு ஜெபம் நடக்குது, அந்த முழு இரவு ஜெபத்திற்கு நீ வந்து பங்கு பெற, நீயும் எல்லா சாமிக்கும் என்ன செஞ்சுட்ட போய் பார்த்துட்ட, பண்ணாத பூஜை கிடையாது, மந்திரவாதி என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அந்த நேரத்தில் சரியாக 12 மணிக்கு என்ன செய்யணும், இந்த பூஜை செய்யணும், இந்த பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ எல்லாத்தையும் செய்கிறதான காரியங்கள் உண்டு. ஆனால் எந்த இதுலையும் பலன் இல்லையே, இங்கே வந்து பார் என்று சொன்ன பொழுது ஒருவேளை எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில தான் என்னையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா, அந்த முழு இரவு ஜெபம் நடந்து கொண்டிருக்கின்றதான சமயத்தில் தேவனுடைய கரம் தாமே எங்களுடைய தாயாரை தொடப்பட்டது. ஆண்டவர் உள்ள கீழே உட்கார முடியாது, இப்போ இந்த உட்கார்ந்து இருக்கிறது போல என்ன செய்ய முடியாது, கீழே உட்கார முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தின் நிலை காணப்பட்டது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் காணப்பட்டிருந்ததான அந்த கொப்பளங்கள் எல்லாம் அப்படியே நீங்க தொடங்கிவிட்டது. ஒரு பெரிதான ஒரு காரியத்தை, ஒருவேளை இதற்கு முன்பதாக இந்த இயேசு என்றால் யார் என்று அறிந்திராத சூழ்நிலையிலே காணப்பட்டிருந்ததான என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில அந்நிய தெய்வத்தான் தெய்வம் என்று சொல்கின்றதான நிலையில போய்கொண்டிருந்த பொழுது இருளுக்குள்ளாக காணப்பட்டிருந்ததான எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தின் சூழ்நிலையானது கடந்து வந்த பொழுது அந்த வெளிச்சம் ஒருவேளை இவர்தான் மெய்யான கடவுள் என்று அந்நாளையும் கூட அறிந்திராத ஒரு நிலைமையில தான் இருந்து கொண்டிருந்ததான ஒரு வாழ்க்கை. ஆனா ஒரு சமயத்தில் அவங்களுக்கு 15 வருஷமாக என்ன இருந்தது, கட்டி ஒன்று இருந்தது. அந்த 15 வருஷமாக இருந்ததான கட்டியின் சூழ்நிலையும் அதுவும் ஒரு முழு இரவு ஜெபத்தில் தான்.
தேவனுடைய செய்தியை ஒரு அருமையான சகோதரர் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் திடீர்னு நடுவில் நிறுத்திட்டு சொன்னார், இங்கே ஒரு சகோதரி மேகி என்று சொல்கின்றதான ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க வயிற்றில் என்ன இருக்குது? கட்டி இருக்குது. இயேசு அதை நீக்கி போடுகிறார். சொன்ன மாத்திரத்தில் அந்த கட்டி அப்படியே நீங்கப்பட்டது. அதுக்கு பிறகு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அந்த கட்டி இருந்ததற்கான அடையாளமே இல்லாத ஒரு நிலைமையில தேவன் மாற்றினார். ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்? ஒரு மனுஷன் இருளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் காரியத்தை எந்த சூழ்நிலைகளையும் உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லாததான நிலைமை. ஆனால் அப்படிப்பட்டதான மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய கட்டுகள் எல்லாவற்றையும், அவனுடைய சிறையிருப்பின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கத்தக்கதான ஒரே ஒரு ஆண்டவர் யார்தான்? நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான நம்முடைய அருள்நாதர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் உங்களுடைய சிறையிருப்பின் சூழ்நிலைகள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கட்டுகளின் நிலைகளை குறித்து ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில சந்திக்கின்ற பொழுது, ஒரு பேர் ஒளியானது உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது எல்லாவற்றையும் ஒரு தலைகீழாக மாற்றக்கூடியதான தேவன் அவர். இன்னும் அற்புதமா சொல்லிட்டே போலாம். சாட்சி, ஏராளமான சாட்சிகளை கடவுள் செஞ்சிருக்கிறார். இங்க வேதத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும். என்ன உடன்படிக்கை? இவங்க என்னுடைய ஜனம் என்று இருந்தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த ஜனம் என்றதான நிலையை இழந்து விட்டார்கள், இருளுக்குள்ளாக போயிட்டாங்க. இப்ப கடவுள் திரும்பியும் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அவர் தாமே யாரிடத்திலையும் முன்னாடி ஆபிரகாமிட்ட எலியாவிட்ட பேசுன மாதிரி பேசல, இயேசுவையே உலகத்திற்கு அனுப்பி அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார். அந்த உடன்படிக்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒளிக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாக தேவன் செயலாற்றுகிறார் என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இதை பார்த்துதான் சிமியோன் சொல்றார் பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் நான் எடுத்து வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். யார் யாருக்கெல்லாம்? ஒன்று, புறஜாதிகளுக்கு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கிடணும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்ன? உங்களை தான் கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்ன? இந்த கடவுள் எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம், இந்த கடவுளை நாங்க மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டியாக இருந்தது. ஆனா கடவுள் என்ன செய்றார் பாருங்க, அவருடைய செயல்பாடுகள் நம்ம பாருங்க. புறஜாதியாராக இருக்கின்றதான ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் ஒளிக்குள்ளாக வருவதற்கு வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க செய்து நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறாரா? மகிமையாகவும். சகல ஜனங்களுக்கும் பூமியில பிறந்ததான எல்லா மனுஷனுக்கும் இந்த இயேசுவானவர் மூலமாகத்தான் என்ன உண்டு? நித்திய ரட்சிப்பு உண்டு என்பதற்காக எல்லாரையும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் என்ன செய்தது? கண்டது. ஆண்டவரே, அவர் கையில வச்சிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க, இல்லையா? கிறிஸ்துவனுடைய ஒரு பிள்ளைகளாக அந்த கிறிஸ்துவை ஒரு மனுஷன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றானே, அந்த ஏற்றுக்கொள்கின்றதான சமயத்தில் வருகின்றதான அந்த சந்தோஷம், அந்த ஜீவனானது அவனால் சொல்லி முடியாததான காரியமாக அமைந்திருக்கும். அதனாலதான் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அவர் சொல்றார் பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் என்ன செய்தது? உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யார் மூலமாய் உண்டாயிற்று? அந்த ஒளியான இறைவன் மூலமாக. நீங்க ஆதியாகமத்தை வாசி பார்க்கும் பொழுது இதை கம்பேர் பண்ணி நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க எப்படி இருக்கு தெரியுமா? முழுவதுமாக இருளுக்குள்ளாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இருளின் அந்தகாரத்திற்குள்ளாக இருக்குது. இந்த இருளுக்குள்ளாக இருக்கின்றதான அந்த சமயத்துல தேவன் கடந்து வந்து சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒவ்வொன்றாக தேவன் உருவாக்கிட்டு வராரு. அது அப்படியே உங்க வாழ்க்கையோடு கூட அப்ளை பண்ணி பாருங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி.
எவ்விதமாக ஒருவேளை இருளான நிலைமையில தேவனுடைய செயலாற்றல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கடந்து வர அவர் வார்த்தையானது ஒவ்வொன்றாக உருவாக்கி கொண்டே வந்ததோ, அதே தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில அவர் செயல்படதான் உங்க வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலைமைகளும் மாறுகின்றது. வேதம் சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன செய்யலையா? உண்டாகல. அடுத்த வார்த்தையில சொல்றாரு 5ஆம் வசனத்துல, அந்த ஒளி எங்க வருதா? இருளிலே பிரகாசிக்கிறது என்று சொல்கின்றார். எந்த ஒளி? எந்த வார்த்தையாக இருந்தவராக இருந்தாரோ, யார் ஒரு இருளில் காணப்படுகிறதான அந்தகாரத்தின் தன்மை எல்லாவற்றையும் விலக்கி தம்முடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னாரோ, அவர் கடந்து வந்த பொழுது அந்த ஒளியானது இருளில் என்ன செய்கிறதா? பிரகாசிக்கிறது. இருள் நம்ம சொல்கிற பொழுது என்னெல்லாம் சொல்லலாம்? ஒரு வேதனைகள், துன்பங்கள், பாவங்கள், அந்தகாரத்தின் பல காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த காரியத்தின் ஊடாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு எனக்கு எந்த விதத்திலையும் விடுதலை இல்லை என்று இருக்கின்றதான மனுஷனுக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, அந்த தேவ ஒளியானது இந்த இருளான மனுஷனுக்குள்ளாக பிரகாசிக்கிறது. என்ன சொல்றாரு? அந்த இருளானது அதை பற்றி கொள்ளுதா? ஒரு நாளும் பற்றி கொள்ளாது. பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனுஷன் அந்த பாவத்தை தான் நேசிப்பானே தவிர யாரை நேசிக்க மாட்டான்? தேவனை நேசிக்க மாட்டான். தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக அந்த அந்தகாரத்தின் தன்மையை விட்டுட்டு முழுவதுமாக வருவதற்கு அவனால் மனம் இயலாததான காரியம். அந்த தெய்வத்துவம் சந்தித்ததான காரியத்தை, தெய்வத்துவத்தினுடைய மகத்துவமான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் வரைக்கும் அவனால எந்த சூழ்நிலையிலும் எங்க வர முடியாது? தேவனுக்குள்ளாக வர முடியாது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யாருக்கு சொந்தமானவர்? யாருக்கு சொந்தமானவர்கள்? தேவனுக்கு சொந்தமானவர். யாரு? யார் தேவனுக்கு சொந்தமானவர்களா? யூதர்கள். யூதர்கள் தான் யாருக்கு சொந்தம்? அப்படிதானே பைபிள் போட்டிருக்குது. ஆமா. ஆனா அவரை தான் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதியாரை அவர் பிரித்தெடுத்து நான் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வேதம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒளியை அவர்களால் அங்கீகரித்துக் கொள்ள முடியவில்லை. இது வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில இருளுக்குள்ளாவே வாழ்ந்து கொண்டதான இந்த ஜனத்திற்கு அவருடைய வெளிச்சமானது உள்ளே பிரவேசித்த பொழுது அவர்களால் அந்தகாரத்தின் ஒருவேளை இருளை விட்டு அவர்களால் தேவ சமூகத்திற்குள்ளாக வர முடியாத ஒரு நிலைமையில் இருந்த பொழுது என்ன நடக்குதான்? அவர் நமக்கு சொந்தமாக மாற்றப்பட்டார். ஒரு பக்கம் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதது நமக்கு எப்படிப்பட்டதுதான்? நல்ல ஒரு காரியம்தான் இல்லையா? அந்த யூதர்களுடைய ஒருவேளை அவர் சொந்தமானதுல வந்தாரு, ஆனா அவர் சொந்தமானவரோ ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தம் இல்லாததான ஒருவேளை புறஜாதியார்களாக காணப்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருளின் அனுபவத்தில் இருந்ததான நிலையில அந்த வெளிச்சம் பிரகாசித்த பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நிலையை முழுவதுமாக தேவன் மாற்றுகிறார். அதனாலதான் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எவரையும் விட மாட்ட முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய நினைத்ததான காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கின்றதான தேவனாக இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் திருமறையை வாசித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த ஒளி உங்களுக்குள்ளாக வந்துட்டாரா? ஒருவேளை அந்த ஒளியின் அனுபவத்தோடு கூட உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நாளிலும் கூட அந்த ஆராதனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறேனா என்பதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒளி உங்க வாழ்க்கையில வருகிறது நிமித்தமாக ஒரு கிறிஸ்துவே ரட்சிப்பின் வெளிப்பாடு என்று நம்ம சிந்திக்கிறோமே, இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? பெரிய நம்பிக்கை தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள்ல நான் இனிமே அந்தகாரம் தான், இனி என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை முற்றிலுமாக ஒரு இருள் தான் என்றதான நிலையில் இருக்கின்றதான மனுஷனுக்கு இல்லை, என்னுடைய சமூகம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றதான தேவன். அதைத்தான் நம்ம கிறிஸ்துவினுடைய வாழ்வின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, என்ன செய்கின்றார்? இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான பாவ வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிப்படுகிறார். அந்த ஒளி கடந்து வர அந்தகாரத்தின் கிரியைகளால் செயல்பட இயலாது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை பவுலடியார் சொல்கிறார், நீங்க ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். ஒளினா யாரு? ரெண்டுமே ஆங்கிலத்தில் லைட் தான்.
ஒளினா தேவன் ஒருவர் தான் ஒளி என்று சொல்லி நம்ம பார்க்கிற காரியம். வெளிச்சம் என்றால் என்னது? அதுவும் லைட்டு தான் நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரகாசிப்பதற்காக செயல்படுவதான காரியம். அப்போ கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, உங்க அந்தகாரத்தின் சூழ்நிலை, உங்க பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கி பரிசுத்தம் உள்ளதான தேவனுக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக, நான் இந்த பாவ வாழ்க்கையினுடைய நிலைகளிலிருந்து நீங்கி நான் பரிசுத்தமுள்ளதான தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்க்கிற பொழுது அந்த வெளிச்சம் எனக்குள்ளாக பிரகாசித்து அந்த வெளிச்சத்தின் மக்களாக நான் நடப்பதற்கு ஒருவேளை நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னா எனக்கு கிடைக்கின்றதான ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதம் என்னவா? தேவனுடைய திருமறை சொல்கிறது, அவர் தேவ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றார். இரண்டாவதாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றார். என்ன தருகிறாரா? தேவ பேசதான் செய்யுங்களேன். தேவ சமாதானத்தை என்ன செய்றாரு? தராரு. இரண்டாவது என்ன தராரு? ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தருகிறார். இந்த ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உங்களால் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. ஆமா, அறிந்து கொள்ள முடியாது. ஒரு தேவனுடைய சமாதானம் என்று நாம் சொல்லுகிற பொழுது அது ஒரு விலையேறப்பட்டதான ஒரு பொக்கிஷம் என்று தான் நாம் சொல்லலாம். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க கவலைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? அவர் மீது வைத்து விடுங்கள். அப்போ என்ன நடக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த தேவ சமாதானத்தை உங்க வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள ஒரு நாளும் தவறி விடாதிருங்கள். நீங்க அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளிக்குள்ளாக நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். ஊர் முழுக்க பிரச்சனையா இருக்கலாம், ஊர் முழுக்க ஒருவேளை கொரோனா மீண்டுமாக வருதோ என்றதான கலக்கங்கள் கூட என்ன செய்யலாம்? சொல்லுங்க, காணப்படலாம். ஆனா உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்திற்குள்ளாக எது மாறாது? அவர் தருகின்றதான சமாதானம் மாறாது. அதோடு கூட ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறார். வெறும் சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அனுபவத்தை தருகிறார். சகீயு என்றதான மனுஷன் கீழே இறங்கி வரா, இயேசுவை பார்க்கிறான். அவன் இயேசுவோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை குறித்து பலர் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சகீயு சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு நான் தவறு செஞ்சிருக்கிறேன். ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன்? எல்லாத்தையும் நான் கொடுத்துட போறேன். எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட போறேன்? நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? கொடுத்துட்டா என்ன இருக்காது, கொடுத்துட்டா என்ன பெறும்? சந்தோஷம் பெறும் நினைப்பாங்க. ஆனா அதுதான் இல்லை. அப்போதான் ஆண்டவர் சொல்றார், இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே, இவன் வாழ்க்கையிலையும் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கின்றானே. அந்த சந்தோஷம் எந்த ஒரு மனுஷனாலும் கொடுக்க இயலாததான சந்தோஷம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அடுத்த வசனத்துல சொல்லுவாரு, 10ஆம் வசனத்துல சொல்லுவார் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அவர் தருகின்றதான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் ஜீவிப்பீர்களானால் தேவன் தருகின்றதான அடுத்த ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்குது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நிலை. சிறைச்சாலை நிலையில ஒருவேளை சிறைச்சாலையில அது வரைக்கும் நல்லா அடிச்சு வேதனைப்படுத்தியதான நிலைமையில அடுத்த ரூம்ல போய் இருக்கிறாரு சிறை ஜெயிலர். இங்க சிறைச்சாலையில என்ன நடக்குது? பவுலும் சீலாவும் அந்த வேதனையின் மத்தியிலையும் கடவுளை துதித்து பாடிட்டு இருக்கிறாங்க. எப்படியா இது முடியும்? இந்த கேள்விக்குறியோடு கூட பக்கத்து ரூம்ல இருந்துட்டு இருக்கிறாரு. நடந்ததான சம்பவம் என்ன? தேவன் அந்த இடத்துல செயல்படுகிறார். ஒருவேளை அந்த மனுஷன் எதிர்பாராத ஒரு காரியமானது அந்த சிறைச்சாலை நடக்குது. என்ன நடக்குதா? அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. வாழ்க்கையில் ஒருவேளை இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்க கூடுமா என்றதான ஒரு கேள்வியின் நிலை அந்த மனுஷனுடைய இருதயத்தில் வருகிறது. வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தன்னை தானே கொன்று போட வேண்டும் என்று தானா உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. பவுல் சொல்றாரு, நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறோம், ஒன்னு நீ என்ன செய்யாத, ஒன்னும் செய்யாத. உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உடனே அவன் எழுந்து வந்து சாஷ்டாங்கமாக பாதத்தில் பவுல் பாதத்தில் விழுந்து சொல்றான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்னையா செய்யணும்? என் வாழ்க்கையில நீர்தான் தேவனுடைய மனுஷன் என்பதை நாங்க புரிந்துகிட்டேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பொருளை பார்த்ததான உலக நிலை மக்கள் வேறு, உம்முடைய நிலை வேறு என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்?
பவுல் அழகா சொல்லாரு. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவே விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். அது எந்த ரட்சிப்பின் அனுபவம்? அந்த ரட்சிப்பின் மூலமாக என்ன குடும்பத்தில் வரப்போகுது? பெரிய ஒரு சந்தோஷத்தின் நிலை வரப்போகுது. வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கின்றதான கடவுள் அவர்கள் மூலமாகத்தான் பிலிப்பு திருச்சபையானது உருவாக்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப், ஒருவேளை முதல் நபராக அந்த திருச்சபைக்குரிய ஆதாரமாக அந்த சிறைச்சாலை தலைவனானவன் காணப்படுகிறான். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் வருகிற பொழுது உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படி உதவி செய்கிறது. நான்காவதாக என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்ம அவருடைய வருகைக்கு முன்பதாக மரித்தாலும் சரி, இல்லைன்னா அவருடைய வருகை வந்தாலும் சரி, நம்மளை அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் உலகத்தில். ஏதோ இந்த உலக வாழ்க்கை தான் என்னுடைய நித்தியம் என்று இருக்கிறவர்களுக்கு அந்த இரண்டாவது காரியங்கள் கூட தேவையில்லை. ஆனால் கிறிஸ்து தான் என் வாழ்க்கையில முக்கியம் என்று இருக்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அவர் இந்த உலக வாழ்க்கையில தேவ சமாதானத்தை கொடுக்கிறாரு. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அந்த மனுஷனை நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்களாக இருக்கின்றதான அவர்களை அவர் தம்முடைய ராஜ்யத்திலே தம்மோடு கூட இருக்கும்படியாக சேர்த்து கொள்ளுகின்றதான ஒரு தேவனுடைய செயல்பாடுகளை நாம் காண முடிகிறது. அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் நம்ம இவ்விதமாக பார்க்க முடிகிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த இயேசுவை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ருசிச்சு பாருங்க. இந்த வருஷத்துல அந்த இயேசு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆர்வத்தோடு கூட தேடுங்க. அந்த இயேசு கிறிஸ்து தருகின்றதான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால ஒவ்வொரு நாளையும் உங்க வாழ்க்கை நிரப்பப்படட்டும். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையானது என்னதான்? ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் புதுப்பிக்க அவரால் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான இருளின் சூழ்நிலைகளை எப்படி அவர் மாற்றுகின்றாரோ அதே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கவும் அவரால் கூடும். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியில, ரட்சிப்பின் சந்தோஷத்தில் என்ன செய்யுங்க? நிறைவுள்ளவர்களாக இருக்க தேவன் விரும்புகின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3:19 வசனத்திலிருந்து வாசிப்போமா? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் உலக ஜனங்களை குறித்து தெளிவான ஒரு ஸ்டேட்டஸ் என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒளி வந்துருச்சு, ஆனா அந்த ஒளிய ஜனங்களால என்ன செய்ய முடியல? they can't accept it. ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியல. ஏன்? காரணம் என்ன? அவங்க தேவனை பார்க்கலாம் உலகத்தை தான் என்ன செய்றாங்க? ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க உலகத்தை நேசிக்கிறதுனால தேவனை அவங்களால என்ன செய்ய முடியல? நேசிக்க முடியல. நீங்க உலகத்தை ரொம்ப நேசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? யாரை நேசிக்க முடியாது? சொல்லுங்களேன். கடவுளை நேசிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, ஆனா ரட்சிக்கப்பட்டதான மனுஷனுடைய வாழ்க்கையில கூட தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடியதான காலகட்டங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டதான மனுஷனுடைய வாழ்க்கையில கூட தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகக்கூடியதான காலகட்டங்கள் உண்டு. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அந்த விசுவாசத்தின் நிலையை விட்டு விடாதபடிக்கு காத்து கொள்வது மிக மிக முக்கியம். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்னி தீர்ப்புக்கு என்னதான் இருந்ததா காரணமாக இருந்தது. வாசிப்போமா? ஒரு நாள் ஒளி இடத்திற்குள்ளாக வரமாட்டான். தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் என்ன செய்யறானா? வருகிறான். இந்த கூட்டத்தாரதாகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. எப்பவுமே ஒளியும் உலகமும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா எதுதான் டாமினேட் பண்ணும்? ஒளி டாமினேட் பண்ணவே பண்ணாது. உலகம்தான் என்ன செய்யும்? சொல்லுங்க. டாமினேட் பண்ணும். உலகம்தான் மேற்கொள்ளணும்னு பார்க்கும். ஏன்னா உலகத்தான் தம்முடைய உலகத்தாராக அநேகரை இழுத்துக்கொள்ளும் மன்னமாக உலகத்தின் காரியங்கள் தான் அவங்க வாழ்க்கைக்கு பெருசா தெரியும். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ஒளியை அவனுக்குள்ளாக சொந்தமாக்கி கொண்டான் என்றால்
அவனுக்குள்ளாக ஒளியின் மனுஷனாகவே வாழ தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள் என்றால் மாத்திரம்தான் இந்த ஒளி இருள் என்ன செய்யும்? அகற்றி போடுகிறதான நிலைமையாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் ரெண்டுலையும் கால் வச்சுட்டு இருப்பாங்க. இங்கேயுமா திஸ் ஆர் தட், இது வேணாலும் இந்த சைடு வேணா இந்த சைடு என்ன செய்யலாம், போய்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் இயேசுவானவர் வேணும்னா இயேசுவானவர்கிட்ட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் இயேசுவானவர் என்ன செய்ய மாட்டார், டாமினேட் பண்ணவே மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் அந்த அந்தகாரத்தின் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? இயேசு ஜனங்களை பார்த்து தெளிவான ஒருவேளை ஒரு நல்ல ஒரு காரியமாக ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இது யார்ப்பா செய்த பாவம்? இந்த மனுஷன் இப்படி குருடனா பிறந்திருக்கிறானே, பிறவி குருடனாக இருக்கிறவன். ஏன்னா மக்களுடைய சிந்தனை எல்லாம் என்ன, ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு தவறு, ஒருவேளை தவறு பண்ணியிருந்தா தான், பாவம் செஞ்சிருந்தா தான் அவன் வாழ்க்கையின் மூலமாக இப்படிப்பட்டதான நிகழ்வு காணப்படும் என்றதான ஒரு எண்ணங்கள். அந்த அடிப்படையில் சீஷர்கள் கேட்குறாங்க. ஆனால் இயேசு என்ன செய்றார் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று என்ன செய்கிறது, வருகிறது. சொல்லிட்டு சொல்றாரு, நான் இப்போ உலகத்தில் இருக்கிறேனே, இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார்? அந்தகாரத்தின் சூழ்நிலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த மனுஷன், இவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தில் ஒருவேளை இருக்கிறான் என்று உலகம் அவனை பார்க்கிறது. ஆனா இயேசு சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் கிரியை செய்யும்படியாக நான் காணப்படுகிறேன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கடவுள் ஒரே நிமிஷத்துல அவனுடைய பிறவி குருடனுடைய நிலையிலிருந்து மாற்றி தாம் மேசியா என்பதை உலக யூதர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் செயல்படுகிறார். ஏன்னா இந்த குறிப்பிட்ட இந்த காரியம் 11ஆம் அதிகாரத்தினுடைய காரியம், இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் இயேசு கிறிஸ்துவ நடுங்குறான் மனுஷன். இவருல இந்த இடத்துல ரெண்டு காரியமும், இந்த இடத்துல செய்யப்பட்டதான ஒரு பிறவி குருடனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதான காரியமும் யூதர்களால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா மேசியா தவிர ஒருவரால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாதே. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மேசியாவாக ஒருவேளை இவர் இருப்பாரோ என்றதான ஒரு கலக்கம் அவங்களுக்குள்ளாக வருது. அதே போல 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்க என்ன நம்ம பார்க்கிறோம், மரித்து 4 நாளானதான ஒரு நபர், 4 நாள் ஆகிவிட்டது, இனிமே எல்லாம் முடிந்தது என்றதான நிலையில் இருக்கின்றதான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வா லாசருவே என்று கூப்பிடுறாரு. எப்படியா இது முடிகின்றதான காரியம்? ஒருவேளை மரித்து போனதான மனுஷனையும் கிறிஸ்து ஒருவர் தானே என்ன செய்ய முடியும், உயிர்ப்பிக்க முடியும் என்றதான நிலையை அவருடைய சிந்தனையிலே காணப்படுகிறா. இவர்தான் ரட்சிப்பினுடைய வெளிப்பாடு என்பதை ஆண்டவர் தம்முடைய வருகையின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் இருந்துட்டு இருக்கிறாரு, தேவாலயத்தினுடைய பின்பகுதியில் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் தேவாலயத்தினுடைய பின்பகுதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால் ஒரு ஸ்திரீயானவளை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இவளை நாங்கள் கையும் மையமாக பிடித்திருக்கிறோம், இவள் பாவத்தில் இருந்து கொண்டிருந்தாள், இருளுக்குள்ளாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவள், இவளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பிடிச்சு வந்திருக்கிறோம், நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்ப என்ன பிரச்சனை? இவர் கொடுத்த பிரமாணம் என்னதுதான், தேவன் கொடுத்த பிரமாணம் என்னது? இப்படி விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிக்கப்பட்டா அவங்க என்ன செய்யணும், கல்லெறிஞ்சி கொன்று போட வேண்டும். தீமையை உங்களை விட்டு விலக்குவாயாக, இது இவர் தான் சொல்லி இருக்கிறார். இப்ப இவரிடத்திலேயே வந்து என்ன கேட்கிறாங்க, ஆமா நியாயம் கேட்கிறாங்க. இப்ப இவர் இந்த காரியத்துல அவளை தப்பு வைக்க வேண்டும் என்கின்றதான ஒரு எண்ணத்தோடு கூட தான். ஏன்னா நம்ம வேதத்துல அழகா அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, சமாதானத்தோடு கூட போ, இனி பாவம் செய்யாதே, இதை சொல்லிதான் அவர் அனுப்புறாரு. அப்போ செய்யப்பட்டதான அந்த பிரமாணத்தின் காரியத்தை இவர் மீறுகின்றாரா பார்ப்போம். இல்லாவிட்டால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவார் என்றால் யாரை குற்றம் சாட்டிடலாம்? இந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக, பிலாத்துக்கு விரோதமாக இவர் என்ன செய்யறாரு, செயல்படுகிறார் என்று சொல்லி இவர் மேல நம்ம குற்றம் சாட்டிடலாம். பலவிதமான எண்ணங்களோடு கூட வந்து நிற்கின்ற பொழுது 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். எதற்காக சொல்றாரு? அந்த ஸ்திரிய பார்க்கிறாரு, இவளை தவிர வேற யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறார், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அவ சொல்றா, இல்ல ஆண்டவரே, எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு சொல்கிறார், நானும் உன்னை என்ன செய்யல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு மறுபடியும். அப்போ என்ன, இதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு. இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக திரும்பவும் சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். அப்படின்னு என்ன, இந்த இருளான நிலையை விட்டு நீ தேவனுடைய ஒளிக்குள்ளாக நீ வந்து விடுவாயினால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜீவ ஒளியை அடைந்திருப்பாய். 4ஆம் அதிகாரத்தை என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ தண்ணீருக்காக ஒருவேளை வந்திருக்கிற, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன், இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இருளில் நடவாமல் ஜீவ ஒளி என்ன செய்திருப்பான்? அடைந்திருப்பான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோமா? சிந்திச்சு பார்ப்போம். அப்படி தலையில தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? நம்முடைய ஜீவியத்தை ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவரே ரட்சிப்பின் வெளிப்பாடாக இருக்கின்றார். ஒரு நம்முடைய வாழ்க்கையை அவர் நினைப்பதற்கோ நம்மை சந்திப்பதற்கோ நம்ம எந்த விதத்திலையும் தகுதி உடையவர்களா என்றால் இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான திட்டம், தீர்மானங்கள், அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறதே. நம்முடைய பாவ நிலைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறதான அந்த ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மை முழுவதுமாக உடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு தேவ சமாதானத்தை கொடுத்து நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகின்ற ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நானும் நீங்களும் தேவனோடு கூட என்னாலும் ஜீவிக்கும்படியாக நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னதான அந்த அன்புள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளையும் இந்த உலக வாழ்க்கையில நான் அந்த ஒளிக்குள்ளாக வாழ்ந்து விட வேண்டுமே. இருளுக்குள்ளாகவும் ஒளிக்குள்ளாக நான் நினைச்ச நேரத்தில் வாழ்ந்துட்டு இருப்பேன்னா அவர் வருகிற பொழுது நான் கைவிடப்பட்டு விடுவேனே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளையும் அந்த ஒளிக்குள்ளாக வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் இந்த முதல் வாரத்தில் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் ஜெபிப்போமா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா அற்புதநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்றே பாதத்திற்கு நேராக நாங்கள் கூடி வந்து ஒளியுள்ள தேவனாகிய ஆண்டவரை நாங்கள் பெற்றிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை இந்நாள் வரைக்கும் நீர் காண்பிக்கின்ற வெளிச்சத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றவர்களாக நாங்கள் வெளிச்சத்தின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளியை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்வீராக. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. திரியேக தேவ துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? இப்பொழுதும் தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியாகிய உமக்கே